நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸ் பற்றின நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தென்றலே மெல்ல பேசு இந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதுலேயும் குறிப்பாக பரமன் இளமதி இந்த பேருக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை பார்க்குறாங்க. எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க, எப்படி இவங்க மேரேஜ் சீக்வன்ஸ் இருக்க போகுது, அவங்க அம்மாவே பழி வாங்குறாங்களே, சதி திட்டம் தீட்டுறாங்களே, இது பையனுக்கு தெரியுமா? இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த சீரியலில் இருக்குது. இந்த சீரியலில் இளமதியாக நடிக்கிறவங்களுடைய ரியல் நேம் ரேவதி அண்டு பரமனாக நடிக்கிறவருடைய ரியல் நேம் விமல். ஸோ இவருடைய ஃபுல் நேம் விமல் ராஜ். இவர் பக்காவான தமிழ் பையன், அவங்க பக்காவான ஒரு மலையாளி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஆடிஷனில் வரும்போது கிட்டத்தட்ட பல பெண்கள் இருந்தாங்க. அந்த பல பெண்கள் இவங்க வந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு விமல் அவர்கள் நினச்சிருக்காரு. அந்த நினப்பு தான் ஒரு பாசிட்டிவிட்டியாக நடந்து இப்போ இவங்களே ஹீரோயினாக வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ஹீரோயினை நிறைய பேர் யார் இது புதுமுகமாக இருக்குது இப்படிலாம் சில விமர்சனங்கள், அவங்களோட ஆட் ஸ்டைல்லாம் பார்த்து விமர்சனங்கள் வந்தாலுமே அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் அடுத்தடுத்து பிடிச்சவங்களுக்காக இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ரொம்ப க்யூட்டான கப்பலாக வளம் வந்துட்டுருக்காங்க. பரமனுடைய மெயின் அந்த ஒரு ப்ளஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹேர் ஸ்டைல் தான். அந்த ஹேர் ஸ்டைல் வர வச்சதே மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி. ஏன்னா ஆரம்பத்தில் இவர் ஒரு சாக்லேட் பாயாக இருந்திருக்காரு, ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதில் கிடைக்காத சில ரெக்கக்னேஷன் இந்த ஒரு சீரியல் மூலயமா கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாக வரதுக்கான வாய்ப்பு இந்த சீரியலில் ஏற்படுத்தியிருக்காரு. திரும்ப இருந்தால் எப்போனாலும் மேலே வரலான்றதுக்கான உதாரணமே இவர் செட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் இன்னைக்கு நேற்றுன்னு இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை, கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கார். 2011 இவர் இருக்காராம். ஒரு படத்தில் தான் ஃபஸ்ட்டு கம்மிட் ஆகுறாரு. அப்போ அவர் படிச்சுட்டு இருந்தாராம். அந்த டைமில் அந்த படம் ட்ராப் ஆகுது. 2015 திரும்ப ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படம் அந்தளவுக்கு ஓடலையாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணணும் தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் இவருக்கு ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவங்க அப்பா இவருக்காகவே K3 அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் முன் வராங்க இவரை நடிக்க வைக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அப்பாவுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நம்மளை நடிக்க கூப்பிட்றாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு பாயிண்டில் இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் சரி ஓகே நம்ம இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் மாறணும்னு நினச்சி தான் சேஞ்ச் ஆகுறாரு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரொஃபைலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு பார்க்க ஐயோ பாவமாக அம்மாஞ்சி மாதிரி இருக்கார். அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா அந்நியன் மாதிரி மாறிட்டார். ஸோ அந்நியனை தான் நிறைய பேருக்கு ரொம்ப, அதாவது ரெமோ கேரக்டர், அந்நியனை தாண்டி ரெமோவாக பண்ண அந்த ஒரு கேரக்டர் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவர் மாறிட்டார். ரீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புஷ்பாவுடைய ரீல்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்காரு. ஆரம்பத்தில் இவரை பார்க்குறவங்க என்ன இவர் மற்ற மொழியிலேருந்து வந்திருப்பாரோ அப்படின்லாம் கூட நினச்சாலும் இவர் பக்காவான தமிழ் பையன் தானாங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. ஹீரோயினுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி. நிறைய பேர் அந்த சீரியலை பார்த்துட்டு ரியல் லைஃப்லேயும் பேரானா நல்லாயிருக்கும் இப்படிலாம் கூட கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்லாம் இவங்க ரெண்டு பேரும் வாய்ப்பே கிடையாதான். ரெண்டு பேருமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பேருடைய பேஷன் எதுனா அது கெரியர் மட்டும்தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்னால் அவங்க சிஸ்டர், அதாவது அம்மாவுடைய சிஸ்டர் மூலயமா படத்தில் கமிட் ஆகுறாங்க, அதே நேரம் சீரியலில் கமிட் ஆகுறாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டுத்துலேயும் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால படத்தை விட்டுட்டு அப்படியே சீரியலில் மூவ் ஆன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி தான் இவருக்கும் படங்கள் போன வருடம் கூட 2 படங்கள்லாம் பண்ணாங்களாம். நிறைய ஏமாற்றங்கள், நிறைய அவமானங்கள் இதெல்லாத்தையுமே சந்திச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இவங்க அப்பா ப்ரொடக்ஷன் மேனேஜராக இப்போ வரைக்கும் இருக்காராம். கிட்டத்தட்ட சிவாஜி அவர்களுடைய காலத்துலேருந்தே அவங்க அப்பா இருந்ததுனால பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் கூட அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியுமா. அவங்க அப்பா நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய டேரக்டர் கிட்ட கூட விடலாம். ஆனால் எங்கள் அப்பா சப்போர்ட் தான் பண்ணுவார், மற்றபடி என்னை தூக்கி விடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதை தாண்டி அவர் யார்கிட்டையும் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. அந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் வேணான்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். என்னுடைய முயற்சியால் மேலே வரணும்னு நினச்சி தான் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டான ரிப்ளை. ஏன்னா நிறைய பேருக்கு அப்பாவை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த ஒரு நினைப்பு இவருக்குள்ளே இருக்குது. இவருடைய ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக, என்னெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன இவ்வளோ பெரிய பையனாயிட்டா, மேரேஜ் ஆகலை அப்படிலாம் கூட கேள்வி கேட்டாலும் இவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்களாம். ஓகே ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். என் பையன் வருவான், விமல் வருவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தாண்டி மற்றபடி எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் இவர் இவங்கக்குள்ளே சேர்ந்து நடிச்சிருக்காரான்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்பியார் அவர்கள் கூட இவர் பேரனாக நடிச்சிருக்காரு, மனோரமா அவர்கள் தான் பாட்டி, MS பாஸ்கர் அவர்கள் அப்பா. இது போல் ஒரு காம்போவில் இவர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ப்ரொஃபஷனலை ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணை பார்த்து லவ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா
என்னதான் வந்து நான் ஈஸியாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்கேன் மேலே வர்றதுக்கு அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா வந்து ஒரு பிரபலத்துடைய பசங்களாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும், அடுத்தடுத்த லெவல் போகலாம் அப்படின்ற ஒரு நினப்பு மற்றவங்களுக்கு இருந்தாலும் அந்த நினப்பு இவருக்கு எதுவுமே கிடையாது. இவர் சைல்டு ஆர்டிஸ்டாகவே வந்து படங்கள் பண்ணியிருக்காரு. அன்பே அன்பே, காதல்.com இது போல் படங்கள்லாம் இவர் பண்ணியிருக்காராம். உண்மையாலே இவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப வந்து யாருடா இந்த மனுஷன் இத்தனை வருஷமாக இருக்காரு. ஏன்னா பார்க்கவும் ரொம்பவே எங்காவே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்ரெஷன் மோட்லேயும் இருந்திருக்காராம். ஏன்னா இந்த கேத்திரி படம்லாம் வந்து வெளியாச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்பா போட்ட காசு எல்லாம் வீணாக போச்சு, நம்ம எப்படி திரும்ப வந்து அப்பா முகத்தில் முழிப்போம் அப்படிலாம் நினச்சி ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ளே இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து மீண்டு இந்த கொரோனா டைம்லாம் அதோடைய காலகட்டம் அப்படின்னு நினச்சிக்கலாம். தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே இவர் பயன்படுத்திக்கிட்டாரு கொரோனா டைமை. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தான் இவர் மீண்டு வர ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து மீண்டு வந்து தான் இப்போ இவர் நினச்ச மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போனார்னா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ரேவதி அவர்களும். அவங்க வந்து டூப்லாம் போடக்கூடாது, இந்த மாட்டு வண்டி ஓட்டுற சீன்லாம் ரியலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி இவங்க ரியலாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலே ஆரம்பத்தில் இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அப்படியே ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. அட நம்ம தமிழ் பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மற்ற மொழியிலேருந்து வந்து தமிழை ரொம்ப ஈஸியாக கற்றுக்குறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் மற்ற மொழிக்கு போயிட்டு அந்த மொழியை கற்றுக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. இதை கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இருந்தாலும் நம்ம தாய்மொழி தமிழை எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையாலே அழகான ஒரு மொழி தமிழ் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரிலாம் வரவே இல்லையா. ஏன்னா வந்து கொடுத்த ஃபஸ்ட்டு சீனே ஒரு ரக்கடான சீனா, அதனால் எப்படா கெமிஸ்ட்ரி வரும் அப்படிலாம் கூட நினச்சாங்களாம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி ஆரம்பிக்கும் போதே ஒரு ட்ரெடிஷ்னல் சாங்கோட வைபோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு நட்போட 2 பேருமே கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே இந்த நட்பு லாங் லைஃப் இருக்கணும். அண்ட் ஒரு சிலர் வந்து 2 பேரும் ரியல் லைஃப்பில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்களுடைய ஆசையாக இருக்குது. அந்த ஆசைகள் வந்து ஏன்னா இப்போலாம் சீரியலை பொறுத்த வரைக்கும் சரி, வெள்ளித்திரையை பொறுத்த வரைக்கும் கூட நடிக்கிறவங்களையே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க கூட மேரேஜ் ஆகணும். அண்டு மக்கள் வந்து ஆன்ஸ்க்ரீனில் ரசிக்கிறாங்களோ அதோடு ஸ்டாப் பண்ணிடுறோம். சீரியலையும் தாண்டி அவங்களுடைய ரியல் லைஃப்னு ஒன்று இருக்குது, அதை அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை புரிஞ்சு தான் நடந்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆன்ஸ்க்ரீனையும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், அதனால தான் அந்த பேர் வந்து ஹிட் ஆகுது. ஸோ அவங்க ரியல் லைஃப்லையும் சேரணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. இந்த ஒரு பேருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.